வாசிப்பது உங்கள் டியூன். ஜெனிபா ஒப்பந்த தினமான 12/8/1940 நினைவு கூறும் விதமாக கம்பத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கம்பம் உத்தமபாளையம் இந்தியன் ரெட் கிராஸ் சார்பாகவும் அன்பு அறம் செய் அறக்கட்டளை சார்பாகவும் இன்று இரத்த கொடை முகாம் நடத்தப்பட்டது. கம்பம் ரெட் கிராஸ் சார்பாக ஆசிரியர் மரியாதைக்குரிய பாண்டி அவர்களும் திரு அன்புராஜ் அவர்களும் திரு தியாகராஜன் அவர்களும் நிகழ்வுக்கான சிறப்பான ஏற்பாடுகளை செய்தனர். இரத்த கொடையாளர்களின் பெயர் பதிவு செய்யப்பட்டு உடல் எடை சரிபார்க்கப்பட்டது. இன்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் கம்பம் பகுதியில் வவுசி திரளில் ஏற்பாடாகியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கிளையின் சார்பாக கோட்டாட்சியர் அவர்களும் தலைமை மருத்துவர் பொன்னரசன் டாக்டர் அவர்களும் துவங்கி வைக்க உள்ளார்கள். பிரதீப் மருத்துவர் அவர்களின் குழு வந்துள்ளது. அருமையான இந்த வேளையில் உயிர்காக்கும் திரவமான இரத்தத்தை கொடுப்பதற்கும் மக்களை காப்பதற்கும் மனித நேயத்தை வளர்ப்பதற்கும் சின்னம்னூர் மலை ஆர்மி கோச்சிங் குடியரசன் அண்ணன் வந்துள்ளார்கள். கம்பம் ஸ்ரீ முத்தியாபிள்ளை நினைவு மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர்கள் திருவள்ளூர் காலனியைச் சேர்ந்த பாப்டன்ஸ் குழுவினரான மாணவர்களும் வந்துள்ளார்கள். மேலும் பிளசால் டிரஸ்டினுடைய நண்பர்கள் வந்துள்ளார்கள். இதேபோல பல்வேறு அமைப்புகள் தலைமை மருத்துவர் மரியாதைக்குரிய பொன்னரசன் அவர்கள் தலைமையில் மருத்துவர் பிரதீப் அவர்களின் மருத்துவ குழுவினர் இரத்த சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஒரு வீடியோ போட்டீங்களா? நண்பர்களும் பேராதரவு தந்து பெரும் திரளாக வந்திருந்து இந்த இரத்த தானத்தை துவங்கி வைத்துள்ளார்கள். அந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கும் மனிதநேயம் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் NSKP ஆசிரியர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்தார். சின்னமனூர் மலை இராணுவ பயிற்சி மாணவர்களும் கம்பம் திருவள்ளுவர் உடற்பயிற்சி மாணவர்களும் ஏராளமானோர் இரத்த கொடை வழங்கினர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தன்னார்வலர்கள் நிதியுதவியும் வழங்கினார்கள். இப்போ கூட ஒரு 2.5 கோடி செலவில் நம்ம ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்து போயிட்டு நாங்கள் போனேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வருஷத்துக்கு குறைஞ்சது வந்து சார் ஒரு 30 பிள்ளைங்களை காலேஜில் சேர்த்துருக்கோம். அவங்களுக்கு எங்கே சேர்க்கணுமோ போன வாரம் கூட ஒரு பொண்ணு விஐடி வேலூர் விஐடியில் சேர்த்துருக்கேன். காலேஜில் கூட பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 பிள்ளைங்க சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 5 பிள்ளைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டிருக்கேன். ரொம்ப புகழ் ஃபேமிலியாக இருப்பாங்க. இப்போ லாஸ்ட் மந்திலோட ஒரு பொண்ணு வந்தது. அப்பா வந்து ஒரு 30 வயசுலேயே வெளியே போயிட்டாராம். போலீஸ் ஸ்டேஷன் சொல்லாங்க எஸ்கேப் போயிட்டாரு. அம்மா வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே இறந்துட்டாங்க. நம்ம படிக்க உடனே ஃபஸ்ட்டு இயர் செகண்ட் இயர் வேறு மீட் பண்ணி அடுத்த சாரை பாரு அடுத்த வருஷம் அவரை பாரு சொல்லி நான் நிறையா பண்ணிட்டேன். எங்கள் டியூல் டெய்லி சார்பாக வணக்கம் தமிழர் சார்பாகவே உங்களுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்போ நீங்கள் மழை அந்த நம்ம எஸ்டேட் போகிறோம் பாதையில் ரொம்ப அதுதான் பஸ்ஸில் ஆரம்பித்து பார்ப்போம். இரத்த கொடை வழங்கியவர்களுக்கு மருத்துவர் பொன்னரசன் அவர்களும் மருத்துவர் பிரதீப் அவர்களும் இவர்களுடன் மாவட்ட செயலாளர் திரு சுர்லிவேல் அவர்களும் சான்றுகளை வழங்கினார்கள்.
தம்பி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? மலை ஆர்மி கோச்சிங் சென்டர்லேருந்து. இப்போ வந்து ப்ளட் டொனேஷன் பண்ணிட்டீங்க. உங்கள் பேர்? சந்தோஷ். எந்த ஊர் தம்பி? மதுரை செல்லூரா? சரி, சந்தோஷம். இப்போ வந்து இந்த ப்ளட் டொனேஷன் கொடுக்குன்றது உங்கள் ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா மற்ற குடையெல்லாம் கொடுக்கலாம், இந்த ரத்த குடைன்றது வந்து ஒரு உயிர் காக்கிறது கொடுக்குறது. எங்கள் டியூல்டேலிங் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நம்ம காலை 10 to 9 to 12 மணிக்குள்ள கொடுக்கக்கூடிய தான் ரொம்ப சகஜம். அதுக்கு மேலே கொடுத்தா வந்து அதில் ஃபீல் பண்ணுறது. அதனால் காலையில் வந்து கொடுத்ததுனால இரத்தக்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு குளிர்பானமும் வாழைப்பழமும் வழங்கப்பட்டது. சான்று வழங்கும் நிகழ்வில் ஸ்கைநெட் உரிமையாளரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மலை இராணுவ பயிற்சி நிறுவனர் மரியாதைக்குரிய கொடியரசன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். சந்தோஷ் பொருளரசன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டும் இடவசதி அளித்த வஉசி டாக்ஸி ஸ்டாண்ட் தலைவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதேபோல ஆசிரியர் திரு பாண்டியன் அவர்களுக்கும் திரு தியாகராஜன் அவர்களுக்கும் திரு அன்புராஜ் அவர்களுக்கும் சால்வை அணிவிக்கப்பட்டது. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா 16 டைம் வந்து இந்த ரத்த தானம் கொடுத்துருக்காரு. இவர் செய்யக்கூடிய வேலை வந்து மரமேறு வேலை தான். பார்த்து அனைவரும் ரத்த தானம் பண்ணுங்க. சக மனிதனை காக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, மனிதனாக இருந்து நம்ம நாளை காசு பணம் கொடுக்கணும்னாலும் ஒரு மனிதன் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து 350 மில்லி ரத்தம் தாராளமாக கொடுக்கலாம். சக மனிதனை காமிக்க நன்கொடை வழங்கிய சங்கமம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் சார்பாக மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இனி வரும் நிகழ்வை தொடர்ந்து காணலாம். நன்றி, வணக்கம். செய்தியாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளர் உங்கள் டியூல். நன்றி. குச்சனூர் கர்ணன் அவர்கள் வந்து ரெட் கிராஸ் பணிகள் எங்கு நடந்தாலும் அவர் முன்னாடி வந்து ஓடி வந்துவார் என்பதற்காக இந்த ஒரு நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வு 1 வருடம் கடந்து இன்று ரத்தமும் வழங்குகின்றார். இப்போ 3ஆவது தடவை, ஏன்னா வயசு நம்மளை விட ஜாஸ்தியான வயசானாலும் ரத்தம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு வளர்ச்சி கிடைக்குது. நடந்து கொண்டிருக்கும் இந்த ஜெனீவா ஒப்பந்த தினத்தை முன்னிட்டு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி தேனி மாவட்ட மக்களுடைய காரணமாக இந்த இரத்த தான முகாமிற்கு இடம் கொடுத்து வஉசி டாக்ஸி ஸ்டாண்டினுடைய இடத்தையும் கொடுத்து அண்ணன் டிரைவர் அவர்கள் செல்லம் அவர்கள் அருமையாக இந்த ரத்தம் கொடுத்தும் இந்த சேவையை தொடங்கியமைக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சார்பாக நன்றி கலந்த